இன்றைக்கி எல்லா கேக் ஆர்டர்ஸையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நமக்கு டே ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து கரெக்டாக ஒருத்தவங்க என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து 1/2 kg கேக் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. ஓகேன்னு சொல்லி நானும் அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் இப்போது ஒர்க் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா இட்ஸ் 11:23 இப்போது கரெக்டாக டைம். ஸோ அதனாலேயே அவங்க திருப்பி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஏதாவது தீம் கேக்ஸ் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ரியலி சாரிங்க, இது ரொம்ப லாஸ்ட் மினிட் ஆர்டர் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் தீம் கேக்ஸ் எல்லாம் பாசிபிள் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் உங்ககிட்ட சொன்னேன், நாளைக்கு ஈவினிங் வேணால் நீங்கள் வாங்கிக்கிறதா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். இல்லை நாளைக்கு மார்னிங்கே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னனால நான் ஓகே, நான் வந்து ஏதாவது சிம்பிளாக தான் பண்ணி கொடுக்க முடியும்னு சொன்னேன். அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து டாப்பர் மாதிரி கொஞ்சம் அதை மாதிரி கிராண்டாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் டாப்பர்ஸும் வந்து கார் மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சு விட்ருந்தேன். அப்புறம் வந்து நான் அவங்க சொன்ன மாதிரி ப்ளூ கலர் அண்ட் கான்ஃபெட்டி ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி கலர்ஃபுல் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிங்கன்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் வந்து நான் அதையும் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் யாரும் வந்து லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து அது பாசிபிளாக பண்ண முடியாதுங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி 1 or 2 days முன்னாடி தீம் கேக்ஸுக்கெலாம் சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கேற்றப்பில் ஒர்க் பண்ணிடுவோம். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த கஸ்டமர்கிட்ட வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு. பட் வந்து நான் சம்பவம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டேன். கஸ்டமர் வந்து நெக்ஸ்ட் டே ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் யுவர் லாஸ்ட் மினிட் ஆர்டர்னு. பட் ஸ்டில் வந்து எனக்கு ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருந்தது, சரி அவங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியலையே அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து ஏதாவது ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவன் ஒரு சிம்பிள் டிசைனாக கூட இருக்கட்டுமே, ஒரு 1 டேக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா நான் மற்ற ஆர்டர்ஸோடு சேர்த்து நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் நான் வந்து ஹாப்பி பர்த்டே டாப்பர் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் மற்ற டாப்பர்ஸ் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் மட்டும் நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த கேக்கை நம்ம வந்து சென்ட் பண்ணியாச்சு, அவங்களும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஆல். இதுதான் இந்த வீடியோவோட ஸ்டோரி. அண்ட் இதை வந்து நான் நைட் ஆக்சுவலாக பேக் பண்ணலை, நான் வச்சுட்டு ஒரு 20-30 minutes வச்சுட்டு தான் நான் வந்து நெக்ஸ்ட் டே பேக் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். அப்புறம் எனக்கு நம்ம நாளைக்கு என்ன டைமுக்கு எழுந்திரிப்போம் அப்படிலாம் தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நல்லா சீக்கிரமே நைட்டே பேக் பண்ணிட்டேன். ஸோ நான் பேக்கிங்கே வந்து நான் எந்த வீடியோலையும் காமிச்சதில்லை. ஸோ அதையும் ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் ஷூட் பண்ணிவிட்டேன். அண்ட் வந்து நான் பேக் பண்ணிவிட்டு மேலே நம்மளோட கிட் எல்லாம் வச்சு ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சேன். தேங்க்யூ.